வணக்கம் இடம்பலம் நேயர்களே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெட் ஃபோர்ட்டில் தீவிரவாதிகள் இந்த குண்டு வச்சது. ஆனாலும் இந்த நேரத்தில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தீவிரவாதிகள் தலை திரும்பி பார்க்க கூட பயப்படுறது தமிழ்நாடு. அதற்கு ஹெச் ராஜா சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி. இங்கே நடப்பது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஆட்சின்னு தெரிஞ்சு தீவிரவாதிங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஃபெவி பாண்டால் ஒட்ட வைக்கப்பட்ட பொம்மையை ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பாருங்க. தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டை 2வது இடத்துக்கு தள்ளி ஸ்பாட்டிஃபையில் முதலிடம் பிடித்திருப்பது ஸ்டாலினை பற்றி வந்திருக்கிற கருப்பு சாமி அப்படிங்கிற பாடல். ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சாமி இல்லை, கருணாநிதி பெற்ற மொக்கசாமி. எஸ்ஐஆர் எல்லாருமே ஒரு பேசு பொருளாக வச்சிருக்காங்களே தவிர்த்து அப்ரிவேஷனை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ் ஃபார் சின்சியர், ஐ ஃபார் இன்டெலிஜென்ட், ஆர் ஃபார் ரக்கட் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர். எஸ்ஆர் அவருடைய ஆட்சியில் ஸ்டாலின் இஸ் கோயிங் டு கெட் ரிவிட்டு, அதுவும் எஸ்ஐஆர். வாண்டடாக அதை திணிக்கிறீங்க உள்ள என்ன இது போங்க. ஏலியன்களுக்கு ஒரு பிரெடேட்டர், எதிரிகளை துவம்சம் செய்யும் டெர்மினேட்டர், சித்திரஞ்சன் சாலையில் வாழும் ஒரு கம்ப்யூட்டர். இது அண்ணா அறிவாலயத்தில் கம்பவுண்டர் கூட லாய்க்கு இல்லாத ஒரு பீஸை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதமான ஒரு லாஜிக்னு எனக்கு புரியல. ஒருத்தங்களை நல்லதாக பேசுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கொச்சையாக பேசுறதுக்கு உங்களை மாதிரி வார்த்தை விளையாட்டு தெரிஞ்சா சரி சரி விஷயத்துக்குள்ள வருவோம். அப்படியே ஸ்டாலின் அவர்களை பற்றி துவம்சம் செய்யணும், உங்களுக்கு வழி போடணும், தப்பு தப்பாக பேசணும், அதற்காக மட்டும் உங்களுக்கு இவ்வளோ மூளை வேலை செய்யுது. கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை பற்றி அவதூறு பேசினாதாங்க நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஸ்டாலின் மூளை உள்ளவர், அறிவாளி, நல்லவர் இப்படிலாம் நான் சொன்னேன்னா என் மேலே அவதூறு வழக்கு போட்டால் அது கோர்ட்டில் நிற்கும். இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் மேலே நான் ஸ்டாலின் அவதூறு வழக்கு போட்டாலோ இல்லை ஸ்டாலின் தரப்பினர்கள் அவதூறு வழக்கு போட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் கூண்டில் ஏற்றப்பட்டு உங்களுக்கு 7 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும். தேனாம்பேட்டை பக்கம் வந்துடாதீங்க, ஏன் அறிவாலயம் பக்கம் வந்துடாதீங்க. ஏன் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அறிவு கொடுப்போம். அறிவு திருவிழா நடத்தி இவ்வளோ முதல்ல உட்கார வைங்கப்பா. வயசுல பெரியவருன்னு பார்க்குறேன், அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அறிவு திருவிழா தேவைப்படுது. அதாவது அறிவு திருவிழா அதில் என்னடா பேசுகிறீங்க அப்படின்னா உட்காந்துக்கிட்டு இவனை எப்படி அடிக்கிறது அவனை எப்படி அடிக்கிறதுன்னு பேசுறது. இதுக்கு பேர் அறிவு திருவிழாவா? ஸ்ட்ராட்டஜிங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? அதில் வேறு அவன் எல்லாம் பேசுகிறான் பாருங்க. அவன் யார்? அவன் இந்த ஏழன் அவன். அண்டு நாம் தற்கொலைன்னு யாரையும் சொல்லக்கூடாது. நாம் அவங்களோட எங்கேஜ் பண்ணணும். நீ என்னடா எங்கேஜ் பண்ணுறீங்க? அவங்க உனக்கு தான் ஏன் ஓட்டு போட்டானுங்க? 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிட்டு உங்கள் மோரைக்கு தானே ஓட்டு போட்டானுங்க. அப்படி இல்லை தலைவரே. நான் ஏதோ ஒரு ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க, உனக்கு தான் ஜென்ரேஷனாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோமே. நீ கருணாநிதி குடும்பத்துக்கு 30 ஜென்ரேஷன் சொத்து சேர்க்கறதை விட்டுட்டு வேற என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இப்போ 3வது ஜென்ரேஷனுக்கும் ஓட்டு போட அதான் சொல்கிறேங்க. 3வது ஜென்ரேஷனோ இல்லை அதுக்கப்புறம் வரப்போகிற 30 ஜென்ரேஷனோ சரி 4G இன்பா அதுதான் சொல்கிறேன். 4Gயோ 3Gயோ 5Gயோ வாட் எவர் இட் இஸ், சரியா? இத்தனை ஜியாக இருந்தாலும் இதுக்கு எல்லாம் சொத்து சேர்க்கறது மட்டும் தானே நீங்கள் பண்ணுறீங்க. எந்த ஜென்ரேஷனுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் நன்மை கிடைச்ச மாதிரி தெரியலையே. அப்போ அவங்கள எங்கேஜ் பண்ணணும். அவர்களை நீங்கள் தற்கொலை என்று சொல்லக்கூடாது. இது கருணாநிதிட்டேருந்து வருது. கருணாநிதி என்ன சொல்லுவார்? தனக்கு வாக்களிக்காதவர்களெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள். முண்டங்கள் சொல்லாமல் பிண்டங்கள் தானே. அது அறிவாலயத்து முண்டங்கள், சரியா? அந்த முண்டங்கள் கடைஞ்செடுத்த தண்டங்கள், சரியா? இதுங்களை மக்களை பார்த்து இப்படி பேசுறது. அதாவது இவங்க எங்கேஜ் பண்ணணும். என்ன எங்கேஜ் பண்ண போற? 4.5 ஆண்டுகளாக எங்கேஜ் பண்ணாத நீ இப்போ எங்கேஜ் பண்ண போறியா? உன்னை பார்த்து ஆட்சியை கொடுத்தார்கள், உன்னை பார்த்து ஆட்சி அதிகாரி. இதே எழிலன் நான் கேட்குறேன். இந்த மாசு சார் இருக்கார், அந்த மாசு சார் இது வேற ஒரு எஸ்ஐஆர், அண்ணா பல்கலைக்கழக எஸ்ஐஆர். அந்த மாசு சாருடைய மகன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவர் இதுக்கு போறாரு. எதுக்கு போறாரு? சைனா. சைனா எதுக்கு போறாருன்னு தெரியாது, ஆனால் சைனாக்கு போறாரு. சரியா? அங்கே போயிட்டு இந்த உபகரணங்கள் வாங்குறது, ஸ்கேனிங், ரைட்டு, அது சைடு பிஸ்னஸாக அதையும் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேனிங் மிஷினை எதுக்குன்னா இங்கே அரசு மருத்துவமனைகளுக்கு வாங்கணும் அப்படின்னு. அந்த ஸ்கேனிங் மிஷின், சரியா? இதில் பெரிய ஊழல். இப்படி மக்களை காக்கின்ற உபகரணங்களில் கூட ஊழல் செய்யக்கூடிய நீங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறார்களாம். அவர்களுடன் நம்ம எங்கேஜ் பண்ணணும். என்னத்தடா எங்கேஜ் பண்ணுவீங்க? உங்கள் கூட என்னடா பேசுறது? அதுக்கு தற்கொலையாக இருந்துட்டு போகலாமே. ஏங்க நான் தற்கொலையாக இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு எதிர்கருத்து சொல்பவர்கள்லாம் தற்கொலை அப்படின்னா இருந்துட்டு போகலாமே. கடைஞ்செடுத்த பொறுக்கிகளை
சின்னவன் பெரியவன் என்று பட்டம் கொடுத்து கொண்டு கொண்டாடி கொண்டிருப்பதற்கு, தலைவன் என்று சொல்லி கொண்டிருப்பதற்கு நான் தற்குறியாகவே இருந்துட்டு போகிறேன். குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பொறுக்கி கூட்டத்தை கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தணும்னு நான் நினைக்கல. சிதறி கிடக்கும் மெர்க்குரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேர்க்குறாங்க. அதுக்காக அந்த தற்குறின்ற வார்த்தை பயன்படுத்த வேணாம். எல்லாரையுமே திருப்பி நம்ம பக்கமே இழுப்போம். அதான் நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக தானே இருக்கு அந்த பேச்சு. அது அதுதாங்க. நீங்கள் பாசிட்டிவ்னா என்ன மாதிரி பாசிட்டிவ்? 4 ஆண்டுகளாக நீ ஏன் அதை பேசலை? நம்ம பசங்க அவங்க அப்படிங்கிறாரு. என்ன எவ்வளோ பெரிய மனசு. அதான் சொல்கிறேன், நம்ம பசங்கன்னா அப்போ உங்கள் சொத்தில் கொடு, அடிச்சு வச்சிருக்க சொத்தை கொடு. நாங்கள் ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே சொத்தை எழுதி அப்புறம் வேற என்ன சொல்கிறது? வேற என்னன்னு சொல்கிறது? இல்லைங்க, நீங்கள் கூட பல நாள் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பீங்க. நான் ஒரு நாளாவது வந்து இல்லைங்க சாப்பிடல வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நீங்கள் கேட்கறது. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். நீங்கள் வந்து இல்லைங்க நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நான் வாங்கி தரலாம். இதுக்காக என் சொத்தையே நான் உங்களுக்கு எழுதி தர முடியுமா? அப்படி என்ன நான் திருடியாக சேர்த்து வச்சுருக்கேன் ஈவினிங்கில் மாதிரி? திருடாமல் சேர்த்து வச்ச சொத்துனாலும் உங்களுக்கு பின்னாடி அது என்னங்க என்னுடைய சொத்து. என்னுடைய சொத்துன்னு உங்களுடைய சொத்து இல்லையா? அது உங்களுக்கு வந்து நான் கருணாநிதி மாதிரி இதயத்தில் இடம் கொடுக்க மாட்டேனா? அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோக்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அது திராவிட ஜோக். அதனால அது அவர்களுக்கு பொருந்தும், சரியா? நமக்கு பொருந்தாது. அதனால நம்ம விஷயத்துக்கு அதனாங்க திராவிட ஜோக்கு. அப்போ அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி இருக்கக்கூடியது. சரி, திருமணம் கடந்த உறவுகள், காலையில் ஒரு வீடு, மதியம் ஒரு வீட்டில் சாப்பாடு, கால் மாட்டில் மனைவி, தலைமாட்டில் துணைவி, இணைவி இடுப்பில் அப்படின்னு இதெல்லாம் இருக்கும்ல. சரி, எனக்கு ஒரே குழம்புது. இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அறிவு திருவிழா வைக்கிறாங்கன்னா திமுக பக்கமும் ஒரு பெரிய இளைஞர் படம் வந்து இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன அறிவுபூர்வமாக பேசப்பட்டது? அறிவு திருவிழாவில் என்ன அறிவுபூர்வமாக பேசப்பட்டது? ட்ரிகர் ஆயிட்டாரு விஜய் அசிங்கமா. இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காரு. எனக்கு அதுதாங்க. அவர் அது பார்த்தீங்கன்னாக்கா பவள விழா பாப்பா அப்படின்னு ஏன் 1.5 பக்கத்துக்கு வந்து எழுதுறீங்க அறிக்கை? பவள விழா பாப்பா, ஸ்டாலின் தலையில் டோப்பா, இதெல்லாம் எதுக்கு? அதை சேவை தேவை வந்து சீப்பா, அதை சீவ தேவை சீப்பான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரைமிங்காக பேசுறது சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்னங்க இது? அது இல்லைங்க, உனக்கு ஓட்டு கிடையாது போப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கே? சொல்ல நறுக்கு தெரித்தார் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நான் சொல்கிறேன். அது எந்த கட்சி என்று உங்களுக்கே தெரியும். தெரியாதுங்க. அதுதான் நானும் சொல்கிறேங்க. இது ஏங்க திருடன் மொள்ள மாதிரி முடிச்ச விக்கிவியெல்லாம் எந்த கட்சியில் இருப்பான்? பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் இருக்க எந்த கட்சியில் இருப்பான்? திமுகவில் தான் இருப்பான். இது விஜய் சொல்லி தான் தெரியணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நான் கேட்குறது என்னன்னா, திமுகன்னு சொல்ல தெரியட்டோமா? அதாவது 4 வரியில் நச்சுன்னு முடிச்சுட்டு போனோங்க. 1.5 பக்கத்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதே விஜய் ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறார். ஜனநாயகன் படத்தில் சிவாஜி கணேசனோட பராசக்தி டயலாக் மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசினாருனாக்கா யாராவது கேட்பாங்களா? ஏன்னா பராசக்தினே ஒரு படம் வந்துங்க, கேட்க மாட்டாங்க. அது வேற பராசக்தி, சரியா? நான் இந்த பராசக்திக்கு வரேன், அந்த பழைய பராசக்திக்கு வரேன். அந்த பழைய பராசக்தியில் சிவாஜி கணேசன் பேசின மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசினாருன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. பிளாஸ்ட் வேஸ்ட்னு போயினே இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து லியோ 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 அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஹிட் ஆகுது இல்லையா? அப்போ அது விஜய்க்கும் தெரியுதுல்ல. ஒரு திரைப்படத்துடைய ஆடியன்ஸே அப்படின்னா மக்கள் யாருங்க காத்து 1.5 பக்கத்துக்கு அறிக்கையை படிக்கிறதுக்கு எவங்க டைம் இருக்குது? செமையாக பண்ணிங்க அந்த லியோ சினிமாவில் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க எங்களுக்காக. ஒரே பரவாயில்ல, நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக எழுதியிருந்தார் இல்லையா? அதனால் நான் படிச்சுட்டே இருக்கேங்க. சமீபத்தில் நம்ம கட்சியை பற்றி வந்து அவதூறு பரப்புறது தான் அவங்க வேலை. அவங்க கட்சியில் இருக்க எல்லா தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் நம்ம கட்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டு வேற எங்கேயோ போய் வேற யாரையோ பற்றி சொல்கிறாரோன்னு நினச்சா கடைசியில் திமுக பற்றி தாங்க சொல்லியிருக்காரு. அது என்னங்க வேற யாரோ பற்றி சொல்கிறார்? அவதூறு பரப்புவது திமுக அப்படியே முழு நேர தொழில், சரியா? தவறாக இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசுறது திமுகவுடைய என்ன சொல்ற ரத்தத்தில் ஊறி இருக்கின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே திமுக போய் சொல்லாமல் சொல்லுங்க. வேற ஏதோ கட்சி வேற ஏதோ தலைவரோ கண்ணு முன்னாடி வந்து போல மைண்டில் வந்திருக்கும். என்கிட்ட சொல்ல மாட்டேன். அது தொடர்ந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம கட்சியை வந்து தூசிக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. அவங்க கட்சிக்கு நம்மளை பற்றி பேசுறதே வேலையாக போச்சு. நம்மளே எடுத்து தான் அரசியல் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது வேற ஏதோ ஒரு கட்சியோ வேற ஏதோ ஒரு தலைவரோ மைண்டில் வந்து போலே அவங்களுக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க இல்லையா? சரி, ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டு, வேற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ எஸ்ஐஆர் எல்லார் வீட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளிக்கார வராப்லோ இல்லையோ எஸ்ஐஆரில் கரெக்டாக வந்து நின்றுறாங்க. எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு இது ஒரு பெரிய பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பெரிய எல்லாருமே பயமுறுத்துறது. ப்ளஸ் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுச்சு. திமுகவால் தாங்க எல்லாருக்குமே பாதகம்.
இல்லைங்க திமுகவுக்கு என்ன பாதகமாக இருக்க போகுது? பிரதர், இப்போ என்ன சொல்றாங்க, வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியும் பலமா இருக்கு, எஸ்ஏஆர்ல நீங்க டபுள் ஜல்லடை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட வந்து மீதி இருக்கவங்க எல்லாருமே திமுக ஓட்டர்ஸ் தான், நாங்க தான் ஜெயிக்க போறோங்கிறாங்க. ஸ்டாலினுக்கு எவன் அந்த துண்டு சீட்டு எழுதி தரானோ அவனுக்கு மரம் கண்டுடுச்சு. ஏங்க பெருசா இருந்தாலும் தப்பு, சின்னதா வந்து துண்டு சீட்ல எழுதி படிச்சாலும் தப்பு. சொல்லி முடிச்சிடறேன் நான். ஸ்டாலினுக்கு எவன் எழுதி அவனுக்கு மரம் அவனுக்கும் மரம் கண்டுடுச்சு போல இருக்கு. ஸ்டாலினுக்கு தான் கண்டுடுச்சுன்னா அவனுக்கும் கண்டுடுச்சு போல இருக்கு. ஏன்னா இவன் வந்து சொல்றான், ஒரு நாள் வந்து எழுதி வைக்கிறான், இவர் வந்து படிக்கிறார், எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை வைத்து நம்மை வீழ்த்த பார்க்கிறார்கள் அப்படின்ட்டு தான். எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது, அப்புறம் எஸ்ஐஆரை வச்சு நம்பி வீழ்த்த முடியும்? ஏன் ஒரு நாள் ஒன்று பேசுகிறேன் இப்படின்னா? ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, இல்லை ஆட்டாமையாவது இரு, ரொம்ப ஆட்டினா தோப்பா தலையில் கீழே விழுந்துடும். கிஷோர், லைட்டா தள்ளி விட்டா நீங்களே கீழே விழுந்துருங்க. இதெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, எனக்கும் பண்ண தெரியும். ஏங்க அதெல்லாம் தளபதிக்காக நான் பேசுறேன். இப்போ என்ன ஸ்டாலின் பெரிய அருணாள் தலைவலி பத்தி பேசினா உங்களுக்கு தலைவலி ஆயிடும். ஸ்டாலின் பெரிய அருணாள் தானே, அதை பத்தி நீங்க சொல்லலாமா? அதான் நானும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களே, ஸ்டாலின் என்ன பெரிய அருணாள் தானே, என்னோட ஒரு 2 இன்ச்சு. நானாவது மிடில் வெயிட், நீங்க நோ வெயிட், எந்திரி போட்டோம். ஒன்லி லைட். ஸ்டாலின் நீங்க பேசலாமா? ஸ்டாலின் தமிழ்நாட்டின் டெட் வெயிட். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நண்பர்களே, முழு நல்ல அரசியல் பேசணும், பாசிட்டிவா பேசணும். நாம அடிப்போம் திமுகவுக்கு ரெட் லைட் அப்படின்னு. இங்க ரெட் லைட் எங்க வச்சு? ஆரஞ்சு லைட். ஓ, ரெட் லைட்னா ஸ்டாப் பண்றீங்களா? ரைட், சாரிங்க, டப்புன்னு. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு பாதகமாக இருக்காதுன்னு நம்புறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அதாங்க இப்போ எஸ்ஐஆர்னால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, திமுக காரன் இப்போ வீட்டுக்கு வரான், இப்போ காதில் கழுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம பத்திரமா பதுக்கி வச்சுக்கணும். திமுக காரன் உஷாரு, திமுக காரன் வரான் உஷாரு, உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாருன்னு. ஏன்னா எஸ்ஐஆர்ன்ற பேரில் அவன் கூட வருவான். வரும்பொழுது அவன் இன்னத்தை எங்கே லவுட்டின்னு போவான்னு நமக்கு தெரியாது. இப்போ அது வேற ஒரு பயம் நமக்கு இருக்குது, சரியா? மற்றபடி இதில் என்ன மாற்றம் இருக்க போது, திமுக செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலைகள், இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை திருட்டுத்தனத்தையும் இந்த எஸ்ஐஆர் என்பதன் மூலம் இந்த தகுதித்தங்கள் ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் தீர்க்கமாக, சரியா? அதனால தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திருத்தங்கள், அதாவது வாக்காளர்கள் யாருங்க தப்பு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அரசியல்லாம் விட்டுருங்க, சரி. ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை என்னங்க? தேர்தலை கண்டக்ட் பண்ணுறது, சரியா? அந்த தேர்தல் நேர்மையாக கண்டக்ட் பண்ணணும், இதுதானங்க ஒரு தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அப்படின்னும் பொழுது இந்த போலி வாக்காளர்கள், விடுபட்ட வாக்காளர்கள், ஒன்று போலி வாக்காளர்கள் சேர்த்துட்டாங்க, விடுபட்ட வாக்காளர்கள் சேர்க்காம நீக்கிட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சரி பண்ணணும். சரி பார்க்காம தேர்தலை எதிர்கொள்வது என்பது தவறு, சரியா? இதற்கு நேரம், அதிக நேரம் வந்து தேவைப்படுகிறது. என்ன நேரம் தேவைப்படுகிறது? இதில் என்ன நேரம் தேவைப்படுகிறது? 66,000 பூத்தா 67,000 பூத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க, பிஎல்ஓவாக போட்டிருக்காங்க, சரியா? அவங்க ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க ஆவரேஜாக 1000 பேர் இருப்பாங்க, 1000 குடும்பங்கள் இருக்கும் ஒரு பூத்துக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 வாக்காளர், 1000 குடும்பங்கள் கூட சொல்ல மாட்டாங்க, 1000 ஓட்டுகள். ஒரு ஓட்டர்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் பூத் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 300 குடும்பங்கள் இருக்குமா? ஆமாம். 300 குடும்பங்கள்னால் எத்தனை வீடு? ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 வீடு, மிஞ்சி போனால் மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதில் நிறைய இப்போல்லாம் குடியிருப்புகள் தான், கிராமங்களில் தான் வீடு தனித்தனியாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் குடியிருப்புகள் தான் அதிகம் இருக்கும். அப்படின்னும் போது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 15 வீடு கவர் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 20 வீடு கவர் பண்ண முடியாது. கஷ்டம் இல்லைங்கிறீங்க? கஷ்டமே கிடையாது. கஷ்டம் எங்கே வருதுன்னா, இவனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குறேன் பேர் வழின்னு போகிறது தான். மற்றபடி இங்கே எங்கேயுமே வெஸ்ட் பெங்காலில் நடந்துக்கிட்டு இருக்குது, அசாமில் வந்து என்ஆர்சி இருக்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து முழுமையாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போது புதுச்சேரியில் நடக்குது, கேரளாவில் நடக்குது, இங்கெல்லாம் வராத பிரச்சனை இங்கே வருதா தமிழ்நாட்டில்? சரி, ஏன் நீயா ஒரு பிரச்சனை, அதாவது இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பதாக நீங்களாக உருவகப்படுத்துறீங்க? நீ இப்போ உன்னுடைய மாநில அரசாங்கத்துடைய நபர்கள் தான் செய்கிறாங்க, அதாவது யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதுங்க. மாநில அரசாங்கத்துடைய ஊழியர்கள் இந்த பிஎல்ஓவா, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸாக இவங்க போகிறாங்க. இப்போ மாநில அரசாங்கம் இந்த முழு நடவடிக்கையில் ஒரு அங்கம். நீ ஏன் அதுக்கு ஒரு அங்கமாகவும் இருந்து நீ ஏன் அதுக்கு எதிராக நீ வழக்கம் போடுவியா? புரியுது. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த எஸ்ஏஆருக்கு வரவங்க கூட திமுக காரங்களும் வருவாங்க, உஷார் ஐயா உஷார் அப்படிலாம் சொல்லி அவங்க ரொம்ப வந்து கொச்சப்படுத்துறீங்க.
வெளியில் இருப்ப நம்ம வீட்டு வெளியே ஒத்த செருப்பு, டிஸ்டி பூசணிக்காய், காய வச்ச வத்தல், இதெல்லாம் கூட அங்கே தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் எது பேசலாமா? ஏங்க அவன் வந்து நீ கிழிஞ்சு போன ஜட்டி இருந்தாலும் தூக்கிட்டு போவாங்க திமுககாரன். சரி அவன் தம்பி. தான் மாட்டேங்கிறான்க்கா ஜிசிசியில். வேணாம் வேணாம் அப்புறம் ஏங்க பேசிக்கலாம். கக்கூசோட விட மாட்டேங்கிறான், சுரண்டு திங்கிறான். அவன் எதை விட்டு வச்சிருக்கான்? கோதுமையிலேருந்து ஆரம்பித்து, கொடுக்கக்கூடிய துவரம் பருப்புலேருந்து ஆரம்பித்து, இந்த உருப்படாத உளுத்தம் பருப்புகள், திருடாத இடம் ஏதாவது ஒன்று இருக்கா? சரி ஓகே. இப்போ தம்பி அந்த ஒத்த செருப்பு எடுத்து உள்ள வைப்பா. மிக்க நன்றி கிஷோர்.